காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான டெண்டரில் முறைகேடு செய்ததாக 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். இது தொடர்பான விவரங்கள் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோனேரிக்குப்பம் பகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்திலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது நேற்று காலை 9 மணிக்கு ஒப்பந்த புள்ளி கேட்கப்பட்டு 3 மணிக்கு அந்த ஒப்பந்த புள்ளி இணையதளத்திலே மூடப்பட்டு விட்டது. பொதுவாக இந்த ஒப்பந்த புள்ளியை பொறுத்தவரை கடந்த 12ஆம் தேதியே இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 19ஆம் தேதி தான் பதிவேற்றம் செய்யக்கூடிய விதமாக 19ஆம் தேதி மாலை முதல் அந்த பதிவையும் நீக்கி விட்டார்கள். எனவேதான் தற்பொழுது அந்த ஒப்பந்த புள்ளியிலே முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரக்கூடிய நிலையில் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் இது தொடர்பாக நேற்று ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருந்தார். அதன்படி 2025-26 15வது மானிய நிதி உதவி திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான ஒப்பந்த புள்ளியை வெளியிட்டதிலே முறைகேடு நடந்திருப்பதாக கண்டறியப்பட்டது. அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தற்போதைய வட்டார வளர்ச்சி அலுவலராக இருக்கக்கூடிய கே சாந்தி மற்றும் உதவி பொறியாளராக காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பணியாற்றி வரக்கூடிய திருமதி கயல்விழி ஆகியோர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வழக்கமாக ஒப்பந்த புள்ளி வெளியிடும் பொழுது ஒப்பந்த புள்ளி திறக்கப்பட்ட நாள் முதலே இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கடைசி நாளிலே சில மணி நேரம் மட்டும் பதிவேற்றி இருப்பது விதிமுறைகளை மீறிய செயலாகும். அது மட்டுமல்லாமல் குறுகிய கால ஒப்பந்த புள்ளியை வெளியிடுவதற்கும் சில நடைமுறைகள் இருக்கின்றன. எந்த நடைமுறையையும் பின்பற்றாமல் தன்னிச்சையாக சில அதிகாரிகள் வெளியிட்ட அந்த ஒப்பந்த புள்ளி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையிலே அதிகாரிகள் மீது உடனடியாக பணி இடைநீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.